கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே தார் கார் இருசக்கர வாகனம் மீது மோதி பெண் உயிரிழந்த நிலையில் மதுபோதையில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று படுகாயமடைந்த அவரது கணவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சதாம். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே இந்த தார் ஜீப் இருசக்கர வாகனத்தில் மோதி ஒரு பெண் உயிரிழந்த நிலையில் வழக்கு சம்பந்தப்பட்ட நபர்களை இதுவரை கைது செய்யப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் இது சம்பந்தப்பட்ட சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்திற்கு இந்த கீழ்மான பகுதியில் இருசக்கர வாகனம் சென்று கொண்டிருந்தது. அப்போது பின்னால் அதிவேகமாக வந்து கொண்டிருந்த ஒரு தார் ஜீப் அந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி இழுத்து சென்றது. சாலையோரம் நின்று கொண்டிருந்த மின்கம்பத்தில் மோதியது. பின்னர் இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த அம்பிகா உயிரிழந்த நிலையில் அவரின் கணவர் ரிஜித் தற்போது படுகாயமடைந்துள்ளார். தற்போது இந்த ரிஜித் அருகில் உள்ள மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மோதிய வேக வாகனத்தில் இருந்தவர்கள் இறங்கி ஓட முயற்சிக்கும் நிலையில் அப்பகுதி மக்கள் அவர்களை உடனடியாக பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். வாகனத்தில் இருந்தவர்கள் போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த விபத்து காரணமான போதையில் காணப்பட்ட வாகன ஓட்டி மீது போலீசார் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் மற்றும் அவரது கணவரும் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வேகமாக பரவி வருகிறது. இது குறித்து உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்யப்பட வேண்டும் எனவும் கோரிக்கையானது வலுத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதா.